வணக்கம். வாங்க இன்னைக்கு ராகி யூஸ் பண்ணி ராகி சாக்கோ குழி பணியாரம் பண்ண போறோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. ராகி மாவு, கேழ்வரகு மாவு, ராகி மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. அதே 1 கப்பால் பனவெல்லம் எடுத்து வச்சிருக்கேங்க. கருப்பிட்டி பனவெல்லம்னு சொல்லுவாங்கல்லங்க, அதை பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் 1 கப்பு. கோதுமை மாவு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது கொக்கோ பவுடருங்க. கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க. இதுதான் கொக்கோ பவுடருங்க. இது 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு பொடிசா கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சிருக்கேங்க நமக்கு தேவையான அளவுக்கு. இது பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு 1 சிட்டிகை, வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அக்ஷய வீட்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த கருப்பிட்டியை போட்டுக்கலாம். பனவெல்லத்தை போட்டுட்டு அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம்லங்க, அதை கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இதில் கல் மண் தூசி இருக்கும், அதுக்காக. இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சிடுறேங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க 1 கப்பு. கோதுமை மாவு, இந்த கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் பவுடர், உப்பு 1 சிட்டிகை அளவுக்குங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாம் அப்போதான் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும் கலந்து, அதுக்காக தான். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் கலந்து சலிச்சு வச்சாச்சு. இப்போ பனவெல்லமும் கொதிச்சிருச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதை வடிகட்டிக்கலாம். நம்ம குழந்தைங்கக்கிட்ட இது நம்ம ராகி மாவு செஞ்சதுன்னு சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பிட்டா கண்டுபிடிக்க முடியாது. இது அப்படியே சாக்லேட் ஃப்ளேவர் தான் வரும் அந்த கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால. அதனால அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க. இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதிலே வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாங்க எல்லாத்தையும். இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, எடுத்து இந்த பதத்துல இருந்தா கரெக்டா இருக்குங்க. இந்த கிளாஸ்ல ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். முதல்ல வெள்ளைப்பாகுக்கு ஊத்துனது 1/4 கிளாஸ், அப்ப மீதி இதுக்கு ஊத்திருக்கேன். இது இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பனியார கல்ல ஊற்றலாம். இப்போ கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஸ்டவ்வில் குழி பனியார கல் வச்சிருக்கேன். இது நல்லா சூடாயிடுச்சு. இதை இப்போ சிம் பண்ணிக்கலாங்க. இதில் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேங்க. எண்ணெய் கூட ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு மாவு ஊற்றிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கல் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் சிம் பண்ணிடலாம். பனவெல்லமும் சேர்த்துருக்கோம், அதுவும் கலராக இருக்கும். அதனால் தீ அதிகமாக வச்சோம்னா உள்ள வேகாது, மேலே கருகி போயிடும் சீக்கிரமாக. ஒரு 3/4 பாகம் ஊற்றிக்கலாங்க.
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டுங்க. திறந்து பார்க்கலாங்க. இப்ப திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இப்ப மூட தேவையில்லைங்க. இப்ப அப்படியே சிம்ல இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம். இப்ப திரும்பியும் அப்படியே சிம்ல கொஞ்சம் இன்னொரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டுங்க. இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னா எடுத்துடலாம். இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பசங்களுக்கு ராகி சாப்பிடாத பசங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல வந்து கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால அவங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர்ல இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சத்தானதும் கூட. ஏன்னா ராகி மாவு பனவெல்லம் தான் சேர்த்துருக்கோம் நம்ம ஸ்வீட்டுக்கும். அதனால ரொம்ப சத்தா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கூட இதை வச்சு அனுப்பலாம். இப்ப பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒண்ணு குத்தி பார்க்கலாம். இதிலும் மாவு ஒட்டலைங்க. அப்ப வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் மட்டும் சிம்லே வச்சு ஊத்துங்க. ஒரு கேக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு பாருங்க. பாக்கிறதுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு அனுப்பும் போதுனா முன்னாடிக்குள்ள நம்ம சாயந்தரத்துல செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு வச்சுட்டா மறுநாள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயும் வச்சு அனுப்பலாங்க. இப்ப நமக்கு ராகி சாக்கோ குழி பணிகாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 21 குழி பணிகாரம் அளவுக்கு வந்துச்சுங்க. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாஃப்டாவும் இருக்கு பாருங்க. பிச்சு காமிக்கிற பாருங்க. சாஃப்டா இருக்கும். உள்ள மாவுல நல்லா வெந்திருக்கு பாருங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.